Hello everyone. CMA December 2025 எக்ஸாம் எழுதுகிற என்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் செக்லிஸ்ட் அண்ட் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டிப்ஸ், எப்படி எக்ஸாமில் கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் அட்மிட் கார்டு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணின உடனே அது ரிலேட்டடான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதில் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிறத டீட்டெயிலாகவே அனலைசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எக்ஸாம் செக்லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸாமுக்கு என்னென்னலாம் முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்மிட் கார்டும் ஐடி ப்ரூஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும். அது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுக்கலாம், ஸோ கலர்லையும் எடுக்கலாம். கலரில் தான் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்டும் அட்மிட் கார்டு அலௌடு தான். அடுத்தது ஐடி ப்ரூஃப் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போகணுமா, ஜெராக்ஸ் கொண்டு போகணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். அந்த ஐடி ப்ரூஃப் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி கார்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆதார், பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் அந்த மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஐடி ப்ரூஃபாகவும் இருக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கொண்டு போகலாம். பட் அது ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்தது பென், பென்சில், ரப்பர், ஸ்கேல் அந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நீங்கள் கையில் மறக்காமல் எடுத்துக்கணும். எப்போவுமே இந்த பென் எடுத்துக்கிறப்ப நல்லா எழுதுகிற பெனாவா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அதை எழுதி பார்த்துட்டு அது ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இந்த பெனில் பிளாக் அல்லது ப்ளூ எதில் எழுதணும் அப்படிங்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது. பிளாக் அல்லது ப்ளூ இதில் ரெண்டில் எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். பட் என்ன கலரில் நீங்கள் எழுதுறீங்களோ தொடர்ந்து அதே கலர்லேயே கண்டினியூஸாக அந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுறது நல்லது. இப்போ பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எழுதுறீங்க டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே நீங்கள் கண்டினியூஸாக எழுதிருங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, எழுதுகிறப்ப ப்ளூவில் எழுதிட்டு பிளாக்ல மெயின் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணலாம், பட் அது நிறையா டைம் எடுக்கும். இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு ஆன்சர் ப்ரெசன்டேஷனுக்கு டைம் கம்மியாயிடும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலராக மாற்றி எழுதுகிறப்ப. ஸோ அதனால் நீங்கள் எழுதுகிற பேனாலேயே அப்படியே அண்டர்லைன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எழுத முடியும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேமே எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 60 தொடணும் அப்படிங்கிறப்ப 59 அது நின்றுடக்கூடாது. அதே மாதிரி 40 தொடணும் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு மார்க் நமக்கு குறைஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால எவ்வளவு முடியுமோ நம்மளுடைய ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ பிளாக் அல்லது ப்ளூ பென் இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலாமா, ஜெல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பட் ஆன்சர் எழுதுகிறப்ப இது பால் பாயிண்ட் பென் அல்லது ஜெல்லுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டியூட்டில் கொடுக்கல. பட் நீங்கள் பால் பாயிண்ட் பெனில் எழுதுறது பெட்டராக இருக்கும். அடுத்தது எம்சிக்யூக்கு ஆன்சர் ஷேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த ஆன்சர் பேஜில் ஆன்சர் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் உங்களுடைய ரோல் நம்பர் அதெல்லாமே எழுதி ஷேட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் ஷேடிங் கொடுக்குறீங்க ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் அப்படின்னா அந்த ஷேடிங் எல்லாமே ஒரே கலர்லேயே கொடுங்க. எய்தர் பிளாக் ஆர் ப்ளூ, ரெண்டும் மாற்றி கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி எம்சிக்யூக்கான ஆன்சரும் 15 கொஸ்டினுக்கான ஆன்சருக்கும் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஏபிசிடி 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை ஷேட் பண்ணணும். பட் அதையும் ஷேட் பண்ணுறப்ப பிளாக் அல்லது ப்ளூ அப்படிங்கிற ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கண்டினியூஸாக பால் பாயிண்ட் பென்லேயே ஷேட் பண்ணுங்கள். ஸோ அதை ஷேடிங் பண்ணுறப்ப கரெக்டாக ஷேடிங் இருக்கணும். அந்த பப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் அந்த ஆன்சர் ஷீட்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப அங்கே எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் சேர்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது கேல்குலேட்டர் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் நாட் அலவுட். எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சயின்டிஃபிக் இல்லாமல் நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் தான் கொண்டு போகணும். ஸோ நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா மெமரி ஒரு 2 மெமரி ப்ளஸ் மைனஸ், அப்புறம் மெமரி ரீகால், இந்த கிராஸ் டோட்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மலான கேல்குலேட்டர் அலவுடு. ஸோ எக்ஸாம் செக்லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்ன எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது டிப்ஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நிறைய மார்க் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போயிடுங்க. உங்களுடைய எக்ஸாம் செஷன் மார்னிங் செஷன் ஆர் ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ இப்போ மார்னிங் செஷன் அப்படிங்கிறப்ப 10 மணி, ஆஃப்டர்நூன் செஷன்னா 2 மணிக்கு இருக்கும். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் ஹால் ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு
கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்து கொஸ்டின் ரீடிங் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 மினிட்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடைசி நிமிஷம் 2 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு நுழையிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கும். 2வது போய் நேராக உட்காந்த உடனே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறப்ப எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் எக்ஸாமில் ஒரு 15 மினிட்ஸ் அவங்களே டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக அந்த 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறத விட கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க, எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அந்த 15 மினிட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த 15 மினிட்ஸில் கொஸ்டின் பேப்பரை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். எந்தெந்த கொஸ்டின் எழுதினா நமக்கு நிறையா மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை அல்லது ஒரு பதட்டத்தை நிறைய குறைச்சிரும், அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணுறது. அதனால் அந்த 15 மினிட்ஸை கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது, நிறையா மார்க் எடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாமுக்கு நாள் நீங்கள் சிங்கிள் குரூப்பாக எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடுவில் கேப் உங்களுக்கு ஒரு நாள் ஹாலிடே இருக்கும். போத் குரூப்ஸ் எழுதுறவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் குரூப் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடுவில் ஒரு நாள் இருக்கும்ல, அதில் கண்டிப்பாக ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் போத் குரூப்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு அந்த கிடைக்கிற டயத்தில் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ரிவிஷன் பண்ணுறப்ப ஹோல் சிலபஸுமே மெயின் பாயிண்ட்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கான நோட்ஸ் நீங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்து எதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்ஸாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்மளுடைய எமினன்ஸ் ப்ரொஃபஷனல் சேனலில் உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ் நிறையாவே இருக்குது. ரிவிஷன் வீடியோஸ் அப்படிங்கிறப்ப இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ரேப்பிட் ரிவிஷன் அப்படின்னு வீடியோஸ் இருக்குது. அதில் ஹோல் சிலபஸுமே கவர் ஆகிருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக ரிவிஷன் ஆகிருக்கும். இதை தவிர சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையாவே நம்மளுடைய சேனலில் இருக்குது. இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பிளேலிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நிறையாவே ரிவிஷன் வீடியோஸ், சப்ஜெக்ட் வீடியோஸ் இருக்குது. டைரக்ட் டேக்ஸில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருக்கோம். கேபிட்டல் கெயின்ஸுக்கு தனியாக, பிஜிபிபிக்கு தனியாக, அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எக்ஸாம் ரிலேட்டடாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் 15 மினிட்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டோம்னா நமக்கான டென்ஷன் குறையும். ஸோ டென்ஷன் குறையிறப்ப நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்தது கூட ஈஸியாக ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டென்ஷனாக நம்ம இருந்தோம்னா இப்போ கடைசியாக படித்தது கூட மறந்து போன மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமே போயிட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் நமக்கு பெட்டராக இருக்கணும் ஒன்று. 2வது, எவ்வளோ முடியுமோ எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். எம்சிக்யூவில் கண்டிப்பாக 30 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ எம்சிக்யூவில் 30 மார்க்ஸ் ஷியோராக கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த 30 கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப 30 மார்க்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையாவே கிடைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எம்சிக்யூவில் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் கடைசியில் டைம் இல்லாமல் போகும். அப்போ அதை மறந்துட்டு கூட கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எம்சிக்யூ ஏதாவது ஆன்சர் சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கடைசியில் எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஆன்சர் ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக கரெக்டான ஆன்சராக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை மார்க் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா எம்சிக்யூவில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் தப்பான ஆன்சர் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்லேருந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் போக போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா 2 மார்க் அந்த கொஸ்டினுக்கு கிடைக்கும். அதனால் எம்சிக்யூவில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு வரதுக்கு அதை பார்த்துக்கங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது, செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 5 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் 7 கொஸ்டின்ஸ் எனி 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப அதை ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அது ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையாவே மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு இன்க்ளூடட். ப்ராப்பராக நம்ம ரிவிஷன் பண்ணணும் ஒன்று. 2வது, எக்ஸாம் எழுதுகிறப்ப நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, எக்ஸாமில் எந்த கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் செக்ஷன் பியில் அப்படிங்கிறதும் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும்.
அண்ட் சூஸ் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அது ப்ராப்பரான ப்ரெசன்டேஷனாக இருக்கணும். எய்தர் தியரி கொஸ்டின் ஆர் ப்ராப்ளம் வைஸ் கொஸ்டினாக இருந்தாலும். அண்ட் ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். 3 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் மார்க் நம்ம எடுக்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம எழுத ட்ரை பண்ணணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹை மார்க்ஸு கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் செக்ஷன் பியில் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். செக்ஷன் ஏ எம்சிக்யூ. செக்ஷன் ஏ கம்பல்சரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், இந்த கம்பல்சரி கொஸ்டின் செக்ஷன் ஏ எழுதாமல் விட்டுறதுனால ஏதாவது மார்க் குறையுமா அப்படின்னு. கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது செக்ஷன் ஏ தான், எம்சிக்யூ. அதுக்கு கரெக்டான ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பபிள் பண்ணணும் அந்த சர்க்கிளில், அவ்வளவுதான். பட் இதை நீங்கள் எழுதாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான மார்க் போகும், அவ்வளோதானே தவிர அடிஷ்னலாக மார்க், நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் போகாது. செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 2ல் இருந்து 8 வரைக்கும் இருக்கும். செக்ஷன் ஏல கொஸ்டின் நம்பர் 1 இருக்கும். செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 2ல் இருந்து 8 வரைக்கும் 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதில் எனி 5 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணுறப்ப ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் 15 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைமை நம்ம யூஸ் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறாங்கல்ல, அதில் எம்சிக்யூக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதை விட செக்ஷன் பியில் எந்த 5 கொஸ்டின்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 7 கொஸ்டினில் 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணுறீங்கல்ல, இதில் ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே ஏ, பி, சி அந்த மாதிரி சப் கொஸ்டின்ஸும் இருக்கும். அப்போ எனி 5 அப்படிங்கிறப்ப எதை சூஸ் பண்ணினா அந்த ஏபிசி காம்பினேஷனில் உங்களுக்கு நிறையா தெரியும், அதாவது நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியும், இதில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். இப்போ 15 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைமில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பியில் 5 கொஸ்டின்ஸ் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். இதில் எந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஆன்சர் தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் எதுவுமே விட்டுடாமல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சதை ட்ரை பண்ணி எழுதிருங்க. இப்போ கொஸ்டின் ப்ரெசன்டேஷன், தட் இஸ் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போகிறோம். தியரி கொஸ்டின் ஆர் ப்ராப்ளம் வைஸ் கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் இப்படி பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட்டு, அதே மாதிரி இப்போ ஒரு டேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினில் டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிக்கிறது அல்லது டேக்ஸ் கேல்குலேஷன் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா காஸ்ட் ஷீட்டு, இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் என்னவோ அதை ப்ராப்பராக பண்ணணும். இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கான ஃபார்முலாஸை எழுதி ஆன்சர் எழுதுவீங்கல்ல, அப்போ அந்த ஃபார்முலாஸில் இருக்கிற ஒன்று என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இஓக்யூக்கான ஃபார்முலா என்ன? இப்போ காஸ்டிங்கில் இஓக்யூக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO/C அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஜென்ரலான ஃபார்முலா. அப்போ ஏனா என்ன? ஆனுவல் கன்சம்ஷன். அண்ட் ஓனா ஆர்டரிங் காஸ்ட், சினா கேரியிங் காஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். ஃபார்முலாவில் ஷார்ட் ஃபார்மை மட்டும் எழுதாமல் அந்த ஷார்ட் ஃபார்ம் எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் ஃபைனல் ஆன்சர் அது நம்பர் ஆஃப் டைம்ஸா, அப்போ ரேஷியோஸாக இருக்கலாம், ரேஷியோஸில் நம்பர் ஆஃப் டைம்ஸா அல்லது பர்சன்டேஜா அல்லது ருபீஸா, ஆன்சரில் என்ன வருதோ அதை கரெக்டாக அந்த யூனிட்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம்ஸில் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறப்ப தட் இஸ் அது வந்து இப்போ அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கெல்லாம் டேப்லர் காலம் மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கும்போது அது ஒரு டேப்லர் காலம் மாதிரி தெரிகிற மாதிரி இருந்து நீங்கள் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணாலே போதும், அதுக்கும் மார்க்கு கொடுக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட், இது பர்டிகுலர்ஸ் காலம், இது அமௌண்ட்டு காலம்னு போடுறீங்க. அப்போ இந்த இடத்துல கோடு போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, இங்கே டேட்டு காலம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல கேப் விட்டுட்டு அது பார்க்குறப்பவே இது ஒன்று ஒவ்வொரு காலம்னு தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதிட்டே போயிடலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக இதுக்கு பென்சில்லையோ எதுவோ நீங்கள் காலம் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். பட் அமௌண்ட்டுனா அது ருபீஸா, ருபீஸ் இன் லேக்ஸா, ருபீஸ் இன் தௌசண்ட்ஸா, கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் போட்டுறணும். அண்ட் தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஹெட்டிங் கொடுங்க அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணி அதில் கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சேனல்லையே கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி பார்த்து நம்ம படிக்கணும், அதை எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும், தியரி கொஸ்டினில் நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் இருக்கணும், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எப்படி ஃபார்மேட்டு அண்ட் ரேஷியோஸ் அதெல்லாமே எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்புறம் இந்த கேல்குலேட்டர் ட்ரிக்ஸும் நம்ம எமினன்ஸில் யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது. கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும், எமினன்ஸ் கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா
அது எப்படி கால்குலேட்டர் ஈஸியாக நம்ம எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப தியரி கொஸ்டினில் பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதில் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. எழுதுகிற அதே பேனாலேயே மெயினான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு எழுதுங்க. இப்போ ப்ராப்ளம்ஸில் ஆன்சர் என்னவோ அதை கடைசியில் ஒரு லைன் எடுத்து எழுதுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். கடைசியில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஒரு லைன் எடுத்து ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதாவது ஆன்சரில் எதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, கொஸ்டினில் கேட்டிருக்கிறத ஃபைனல் ஆன்சர் அரைவ் பண்ணதை லாஸ்ட்டு ஒரு லைன் எடுத்து எழுதுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். இப்போ தியரி கொஸ்டினில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதை 3 ஹெட்டிங்காக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது எந்த ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்டு கொடுத்துருக்கிற கேஸ் ஸ்டடியை அதோட அனலைசிஸ் பண்ணிவிட்டு அண்டு லாஸ்ட்டாக அவங்களுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணால் இதெல்லாம் பெட்டர் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஆன்சரை ப்ரெசன்டேஷன் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ப்ராப்பராக எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நமக்கு நிறையாவே ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூக்கு ஒரு 30 மார்க்ஸ், அதை தவிர மீதி ஒரு 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். இப்போ டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ 3 ஹவர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்ரி கொஸ்டினுக்கு அதாவது எம்சிக்யூக்கு ஒரு 30 மினிட்ஸ் அண்ட் 5 கொஸ்டின்ஸ் ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.5 ஹவர்ஸை அதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைம் ஒதுக்கிக்குங்க. பட் சில கொஸ்டினுக்கு நமக்கு கூட டைம் தேவைப்படலாம், ஒரு சில கொஸ்டினுக்கு கம்மியான டைம் தேவைப்படலாம். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் அதில் எழுதிக்க முடியும். எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒன் டைம் எழுதினதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு டைம் இருந்ததுன்னா பார்க்குறது பெட்டர். பட் அப்படி டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எழுதுகிறப்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிருங்க. ஸோ எப்படி அதை கேர்ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் புதுசாக ஒரு நியூ பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ கொஸ்டின் நியூ பேஜில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேஜில் அதாவது ஆரம்பிக்கிறீங்க. அதில் ஏ பி சி 3 சப் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் 2B ஃபஸ்ட்டு, அப்புறம் 2C, அப்புறம் 2A அந்த மாதிரி ப்ராப்பராக அதாவது அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் மாற்றி எழுதலாம். அதுக்கு வந்து ஒன்றுக்கும் ஃப்ரெஷ் பேஜ் வேணும்னு அவசியம் இல்லை. 2 மட்டும் ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் 2A, அதே பேஜ்லேயே 2C, அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் 2B அந்த மாதிரி எழுதிடலாம். பட் ஒவ்வொரு தடவை எழுதுகிறப்பவும் அது 2A, 2B, 2C அப்படிங்கிறத மறக்காமல் போட்டுருங்க. கண்டினியூஸாக அதனுடைய சப் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து எழுதுறது பெட்டர். எப்போவாவது ஸ்கிப் ஆகிடுச்சு, அதில் ஒரு கொஸ்டின் எழுதாமல் விட்டுட்டீங்க, பின்னாடி 2-3 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கொஸ்டினுடைய மெயின் நம்பர் 2 அது எதை விட்டுருக்கீங்க, சின்னா அது 2C அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 எழுத போகிறீங்கன்னா அது ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் ஆரம்பிக்கிறப்ப நடுவில் ரொம்ப பெரிய அதாவது ஒரு ஃபுல் பேஜை வந்து பிளாங்காக விட்டுறாதீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பின்னாடி எழுதிக்கலான்னு நடுவில் பேஜ் பிளாங்காக விட்டுருந்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது எழுதி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண கொஸ்டின் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, கடைசியில் டைம் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் கண்டிப்பாக எழுத டைம் இருக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக கொஞ்சம் யோசிக்கலாம். இது அநேகமாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் நிறையா சப்ஜெக்டில் வந்து சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க 14 மார்க்குக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை எழுதினீங்க அப்படின்னா அதில் ஷியோராக ஒரு 2 மார்க்ஸோ 4 மார்க்ஸோ 6 மார்க்ஸோ எடுக்க முடியும். அப்படின்னா அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறது ஒன்று. அதை தவிர எக்ஸாமில் டென்ஷன் இல்லாமல் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட கண்டிப்பாக எழுதுங்க. அங்கே ப்ராப்பராக கொஸ்டின் செலக்ட் பண்ணி ஆன்சர் ப்ரெசன்டேஷனும் பெட்டராக இருக்கணும் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஹை மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.